ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழர் மாமன்னர் நினைவிடத்தில் இருக்கோம். தஞ்சாவூர்லேருந்து இங்கே வர்றதுக்கு கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் ஆச்சுங்க. ரொம்ப டயர்டு, இப்போ எங்களை பார்த்தாலே தெரியும் ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு, பெண்டிங் ஏகப்பட்டது இருந்துச்சு. அது இல்லாமல் நிறைய புழுதிகள் அந்த சொல்லுவாங்கல்ல, அது நிறைய ஃபீஸ் அடிபட்டு ரொம்ப இருந்துச்சு. ஏன்னா ரோடு போட்டுட்டு இருக்காங்க, அதனால அது ஒரு காரணம் தான். அதனால ரொம்ப டயர்டா இருக்கிறோம். இப்போ நாங்கள் உள்ள போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்றதுலாம் எங்க போய் சாப்பிட்றதுன்னு முடிவு பண்ணிட்டு தான் கிளம்பணும். ஸோ வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க கடைசியா வெறும் தஞ்சை பெரிய கோயில் வரதான் பிளான் இருந்துச்சு. ஸோ இங்கே வர பிளான்ல சடனா இங்க பிளான் பண்ணோம் வந்ததுக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கிறோம். ஸோ நாங்க வந்து வீடியோல காமிக்கிறோம் எப்படி போய் பார்க்க போகிறதுனால ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும். ஸோ வீடியோ கண்டினியூ பண்றோம். உள்ள போய் பாருங்க எப்படி இருக்குன்னு. மறந்துடாம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணிருங்க. பெல் பட்டன். இதில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் எழுதியிருக்கு. மறந்துடாமல் படிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கொடு, 2 நிமிஷம் தான் டைம் கொடுத்து படிங்க. ஐயா தான் நம்ம இந்த கோயில் பூசாரி. வணக்கம் ஐயா. ஐயா உங்கள் பேர்? ஐயா பேர் ஜெயராமன். ஓகே. அப்பா பேர் பச்சைசாமி. நான் தான் பராமரிச்சிருக்கேன். நீங்க மட்டும் தான் பராமரிக்கலாம், வம்சாவளியிலிருந்தே பராமரிச்சிருக்கேன். நான் இப்போ அப்பாவுக்கு அப்புறம் நான் பராமரிச்சிருக்கேன். உங்க அப்பா தான் பார்த்துருக்காங்க? அப்பா நான் தான் பார்த்துருந்தோம். இடையில எங்கே வேலைக்கு விடுவேன். இப்போ வண்டி வேலைக்கெல்லாம் போடுறதில்ல. இங்கே எல்லாம் இருக்க மாதிரி ஆயிடுச்சு. அப்பா இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நைட்டு நான் ஊட்டி விடுவேன். அதெல்லாம் அப்படி இருக்கும். இங்கே யாரும் வரமாட்டாங்க. நான் லைட் ஏறி அதான் போட்டுருக்காங்க. கேமரா எதுவும் மாட்டலாம் ஐயா? அதுவும் யாரும் ஹெல்ப் பண்ணலையா? எப்படி அதை விட்டு நைட்ல வர மாட்டாங்க. சரி சரி. முன்னாடி பந்தல் போட்டு வச்சுக்கலாம். ஓகே ஓகே. அது மாதிரி அவங்க மாதிரி ஒரு 3 பேர் சேர்ந்து செட்டு போட்டுருக்காங்க. செட்டு போட்டுருக்காங்க. கவர்மெண்ட் மூலியமா எதுவுமே பண்ணல. எதுவும் எண்ணி கிடையாது. ஸ்டார்ட் பண்ணாங்க தான் அப்படியே இருக்கு. ஆனா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்பதான் பெருசா மணிமண்டை கட்டி ஏற்பாடு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. காரியம் போது அரிசிக்காக அன்பு சாப்பிட்டு அன்பு கூட சரி. அங்கே நான் போய் கூட பார்த்து காலையில பார்த்து ஒரு ஏற்பாடு பண்ணிடுவேன். ஓகே. ஏதோ கேட்கணுமா ப்ரோ? அவர் ஏரியா ஃபுல்லா இதான். கம்பப்படுவது, ஆரியப்படுவது, புதுப்படுவது, படைக்கலை. அப்படியே இந்த இது பிடிச்சுங்க ப்ரோ. கோலன் மாளி இங்கதான் அவரோட மாளி. பழைய அரமனை ஆத்து மரத்துங்க தமிழ்நாடும் கை வாழ்வு தயார் பண்ணாடும். என்ன போட்டு பழைய பக்கமா இந்த ஆத்து மரத்து ஒரு 1/2 கிலோமீட்டர் அந்த அம்மன் கோவில் பால்பட்டி உள்ள போகும். கேள்வி இது வரல எதுவுமே கண்டுக்கல. கவர்மெண்ட் எதுவுமே இது பண்ணல. அவங்க கொடுக்க வச்சு அவசியம் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கேன். சம்பளம் கவர்மெண்ட் தானா? கவர்மெண்ட் இடம் தான். தாத்தாக்களுக்கு ஃபுல்லாகவே எங்கள்கிட்ட இருக்கு. அதனால பராமரிச்சு. சரி, எப்போ மணி மண்டபம் கட்டுற மாதிரி பிளான் எதுவும் ஐயா இருக்கா? ஏற்பாடு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. சரி ஐயா. ஸ்டாலின் அறிவிச்சுக்காரு. இப்போ எவ்வளோ அன்பு சாகட்டும் அன்பும் நான் ஒன்று ஏற்பாடு பண்ணிக்கிறேன் அப்படின்னு கூட்டம் முடிச்சு எல்லாம் போனாங்க. கைவிளம்போது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆமாம், அந்த வேலைக்கு தெரியும். அதான் ஊர் பேர் பார்த்தாலும் தெரியல. மனைவி பஞ்சல் மதிப்பட்டி சமாதி இந்த பக்கம் சாக்கோட்டை சாப்பாடு அணிவிக்க இருக்கு. இல்லை இந்த ஏரியாக்குள்ள பெரிய லிங்கமா இருக்கு. ஆமாம், அது எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. 10 20 தான் யாரும் இது பண்ணல. இல்லை இன்னும் கீழே வரலும் போகல. கீழே போனால் எவ்வளோ பொருளெல்லாம் வச்சுப்பாங்க. நம்ம கூட அது கவர்மெண்ட் தான் ஸ்டெப் எடுத்து. ஆமாம், கவர்மெண்ட் தான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம். ஆமாம். சரி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா, நீங்கள் எங்களுக்கு டைம் கொடுத்து சப்போர்ட் பண்ணதுக்கு.
கண்டிப்பாக நாங்களும் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கோம். சீக்கிரமாக இதுக்கு ஒரு மணிமண்டபம் இதை கட்டி அடுத்த டைம் வரும்போது கிராண்டாக ஒரு பெருசாக மணிமண்டபம் இருந்து நாங்கள் வந்து இதே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மாதிரி உள்ளவங்க தான் 4 பேர் சேர்ந்து செஞ்சு கொடுத்தாருன்னு கட்டிட்டாங்க. அதுலேருந்து நாங்கள் பராமரிச்சோம். அது கவர்மெண்ட் இது வரல இன்னும் செய்யலை. அவங்க கொடுத்தா வச்சு சிவனடியார் கொண்டாந்து வச்சுது. அவங்க அங்கே விடுவாங்க. நாகம் விடுவாங்க பின்னாடி சும்மா சாஞ்சி கிடக்கும்போது. அதனால நாகம் இது என்னது கோழு? சிங்கோடு ஒரு சாமி இமயமலை வந்தார். ஓகே ஓகே. அவர் கையில் வச்சுருந்து இங்கே அபிஷேகம் வச்சுக்கிட்டாரு. ராஜா கிட்ட செங்கோல் இருக்குமா, அது அவருக்கு இருந்த செங்கோலை வச்சுக்கிட்டாரு. நீங்க ஒரு எத்தனை வருஷமா இருக்கீங்க ஐயா இங்க? எங்களோட இடம் தான் அது. ஓகே சரி 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 நான் சொல்லி இங்கே இருந்தோம். சரி சரி. அதாவது கண்டுபிடிச்சது அப்பா பார்த்துனாங்க, அப்பா இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். சரியா. ஆனால் இது வரலும் அவங்க கொடுக்கறத வச்சு தான் சேவை செஞ்சுட்டு இருக்கேன். ஆமாம். சரியா. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி ஐயா. அவங்க இடத்துல ஆரம்பத்துல சமாதியா எடுத்துருக்காங்க. நீங்க அவங்க வம்சாவளியா? தெரியாதியா? அது தெரியும். 6 வருஷத்துக்கு மேல ஆகுது. சரி சரி. 1000 வருஷம் ஆச்சு இல்ல? ஆமா 6 வருஷம் ஆச்சு. 1000 வருஷம் 1000 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அந்த பெருமை 1000 வருஷம். உங்க இடங்கிறது ஒரு பெரிய பெருமை உங்களுக்கு. உண்மையாவே நம்ம தமிழருக்கு ஒரு பெருமை கொண்டது. ஆனா இவ்வளவு பெரிய சோழர் விட்டுருக்காங்க பாருங்க. கட்சி தலைவர்கள்லாம் பெரிய பெரிய சமாதி கட்டுறாங்க. உண்மையாவே அது உண்மைதான். மெரினா வரலாற்று பண்றவங்க அப்படியே விட்டுருக்காங்க. எது கட்டணும் அது கட்ட மாட்டேங்கிறாங்க. மற்றது எல்லாமே நல்லா கட்டுறாங்க. நல்ல ஒரு நாட்டு இல்ல எல்லாரும் பேசுறாங்க, நம்மளும் பேசுவோமே. நம்மளும் பேசிதான் போவோம். ஒரு காதல விழுகும்ல, யாராவது ஒருத்தர் பேசுறவங்க என்னைக்கு அவங்களுக்கும் மனசாட்சி இருக்கு. கண்டிப்பா. ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. ஃபைனலி இந்த vlog நாங்க முடிக்கிற டைம் வந்தாச்சு. ஓவராலா ரிவ்யூ கேட்போம். இன்னைக்கு டே எப்படி போச்சு? இதால் ப்ரோ சொல்லுங்க. பிளான் வந்துட்டு தஞ்சாவூரோட தான் இருந்துச்சு. கோயிலில் உட்காந்து ஒரு ஸ்பீச் மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தான் சடனாக பிளான் பண்ணி சரி ஓகே ராஜராஜ சமாதிக்கு இருக்கதான் சொல்லிட்டு சரி இது வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு சடனாக ஒரு பிளான் பண்ணி ஒரு 38 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம இப்போ இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். ஓரளவுக்கு வைப்பாக தான் இருக்குது வந்த இடம். இது டெவலப் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. நடந்தால் நல்லா தான் இருக்கும். நன்றி ப்ரோ. நான் சொல்ல வேண்டியதான் எல்லாத்தையும் உடனே சொல்லிட்டேன். இல்ல இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஏதாச்சும் இருக்கும். நான் சொல்லி திருப்பி நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். நல்லா இருந்துச்சு. ஓட்டிட்டு வந்தது அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸு இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் அந்த ஒரு சொன்ன மாதிரி வைப்பு எல்லாமே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது இந்த இடத்த பார்க்கும்போது. மற்றபடி ஓகே. அவ்வளோ பெரிய கோயிலை கட்டினவர் இவ்வளோ சின்ன ஒரு இடத்துல வந்து அப்படிங்கிறப்போ வருத்தம் தான். எனக்கு வந்து இந்த இடத்துக்கு ரொம்ப நாள் வரணும்னு ஆசை. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த இடத்த பார்த்துட்டோம். நம்ம நான் ரொம்ப நாள் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலை பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே வரணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை. ஆனால் இப்போ தான் ஃபர்ஸ்ட் வாட்டி உங்க கூட வந்திருக்கேன். ரொம்ப மன நிறைவாக இருக்குது. இதை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிறைவாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் வர இடம் வந்து கொஞ்சம் வர பாதைகள் வந்து கொஞ்சம் ரொம்ப பெண்டிங்காக இருக்குது. அது மட்டும் தான் பிரச்சனை. அதுவும் பைபாஸ் போட்டாங்க நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த இடத்த பார்க்கும்போது தான் ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய கோயில் கட்டிட்டு நல்லா பெரிய ராஜா மாதிரி இருக்குது. இவ்வளோ ஊரையே கையில் ஆண்டவர் இப்போ அவருக்கு ஒரு இடம் வந்து ரொம்ப சின்ன இடமா கட்டிருக்காங்களே அப்படிங்கும்போது அதுவும் இடமே இல்லாமல் இப்போ அவங்கள பார்த்து ஆதரவாளர்கள் கொஞ்சம் பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் செடி மாதிரி இன்னும் பெரிய மணிமண்டபம் மாதிரி கட்டி நம்மளுக்கு வந்து பெரிய லெவலில் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா மன நிறைவாக இருக்கும். நம்ம சந்தோஷமா இருக்கும். சரிங்க. உங்களோட என்னோட கருத்து என்னன்னா 3000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஆமா மும்பைலேருந்து வேற வந்திருக்கீங்க. 3000 இல்லை 1500. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா ரொம்ப நாளாக நாங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எப்படி இந்த ரொம்ப பேர் கேள்விப்பட்டேன் கோவா பிளான் பண்ணுவாங்க, கேன்சல் ஆகிடும். கோவா பிளான் பண்ண அதே மாதிரி தான் நாங்கள் கோயில் வரணும்னு பிளான் பண்ணிகிட்டே இருப்போம். கேன்சல் ஆகிடும், போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ திடீர்னு ஒரு பிளான் பண்ணது தான் கோயிலுக்கு வந்தது. இதெல்லாம் பிளான்லே இல்லை. ஸோ திடீர்னு வந்து ரைடர் மச்சி கூட வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இசாத் ப்ரோ, ரவீந்திர ப்ரோ, கார்த்திக் ப்ரோ சப்போர்ட் பண்ண ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அதே மாதிரி நாங்கள் இதே மாதிரி இன்னும் ட்ராவல் ரொம்ப தூரம் பண்ணணும். ஸோ இன்னைக்கு என்னன்னா ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் டேன்னு நான் சொல்லலாம். ஸோ நார்மலாக இந்த டே வந்து பிளெஸ்ஸிங் டே சொல்லலாம். ஸோ புதுசாக பார்க்க கிடச்சி அது இல்லாமல் என்னன்னு சொல்ல நான் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண முடியாது, அவ்வளோ இருக்கு. உண்மையாகவே வேற லெவலுங்க. இன்னைக்குள்ள டேஸ் வந்து சூப்பர்னா சூப்பர் சூப்பர் சூப்பர். இதெல்லாம் சப்போர்ட் பண்ண நம்ம ரைடர் மச்சீஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
ஸோ இதே மாதிரி நம்ம இன்னும் vlog பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணமே முக்கியமா வந்து மும்பை தமிழன் தான். அவரோட சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எல்லாரும் லைக் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ரைடர்ஸ் மச்சியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரைடர் மச்சீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம பெல் ஐகானை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிருங்க. டாடா பை. இத்துடன் இந்த வீடியோ முடிச்சு